வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் நாம் பார்க்க போகிறது தீபாவளி லேகியம். இது தீபாவளி அன்னைக்கு மட்டுமே சாப்பிட்றது அப்படின்னு கிடையாதுங்க. இது செரிமானத்தை ஊக்குவிக்குவதோட இந்த மழை காலத்தில் ஏற்படக்கூடிய நோய் தொற்றிலிருந்தும் நம்மை காப்பாற்றும். அப்படியாப்பட்ட இந்த லேகத்தில் என்னென்ன பொருள் சேர்க்கிறோம், எப்படி சாப்பிடலாம், இதை கர்ப்பிணி பெண்கள் எப்படி இதை பயன்படுத்தலாம், மேலும் இதை எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ணி வைத்துக்கலாம் அப்படின்ற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நாமும் செய்து பார்க்கலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இப்போ இதற்கு தேவையான 5 பொருளுங்க, முக்கியமான 5 பொருளை இப்போ பார்த்துடலாம். நான் டேபிள் ஸ்பூன் எடுக்கிறேன், அதாவது பெரிய ஸ்பூன் பார்க்குறீங்க இல்லையா, இது டீஸ்பூன் கிடையாது, டேபிள் ஸ்பூன். அதால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை தனியா எடுத்துக்கிறேன். அதே அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம், அஜ்வைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓமம் நாம் எடுத்துக்கிறோம். இதுவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு. மல்லி விதையும் ஓமமும் ஒரே அளவில் எடுத்துக்கோங்க. நீங்கள் நாம் இப்போ செய்ய போகிற அளவு பார்த்திங்கன்னா சரியாக 1 கப் அளவுக்கு லேகியம் செய்ய போகிறோம். இப்போ அடுத்து சீரகம் இதே டேபிள் ஸ்பூனால் 2 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க. மிளகு, சீரகம் இது ரெண்டும் ஒரே அளவுக்கு. அடுத்து 1 இன்ச் அளவுக்கு சுக்கு, நான் பால் சுக்கு எடுத்துருக்கிறேன். நீங்கள் இந்த கட்டியான சுக்கு இருக்குது அப்படின்னா சும்மா ஒன்றும் பாதியுமாக தட்டி வச்சுக்கோங்க. இல்லை சுக்கு பொடி தான் இருக்குதுன்னா அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ நாம் எடுத்துருக்கிறது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதே மாதிரி 1 இன்ச் அளவுக்கு சுக்கு. இந்த சுக்கு சுக்காக இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லை சுக்கு பொடியாக இருந்தால் 1 ஸ்பூன் பொடி எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை எங்களுக்கு சுக்கு கிடைக்காது அப்படின்றவங்க 1 ஸ்பூன் இஞ்சி சாறு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணீர் சூடு பண்ண போகிறோம். இந்த தண்ணீர் கொதிக்கலாம் வைக்கக்கூடாதுங்க, சூடு பண்ணால் போதும். இப்போ எல்லா பொருளையுமே, இந்த 5 பொருளையுமே ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இதில் சுக்கு பொடி தான் இருக்குது உங்ககிட்டன்னா அதை இதில் சேர்க்க வேண்டாம், சுக்கு பொடி தனியாக வச்சுக்கோங்க. என்கிட்ட சுக்கு பொடியும் இல்லை சுக்கும் இல்லைன்றவங்க 1 ஸ்பூன் இஞ்சி சாறு எடுத்து அதை நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க. இது கூட சேர்க்கக்கூடாது. சுக்கு இருந்தால் மட்டும் இது போல் தட்டி இது கூடவே சேர்த்துடணும். சேர்த்துட்டு இப்போ நம்ம சூடு பண்ண தண்ணி இருக்குது இல்லையா, அந்த சுடு தண்ணியை இதில் ஊற்றணும். கொதித்த தண்ணி கிடையாது, சுடு தண்ணி. 1 கப் அளவுக்கு தண்ணி நான் சூடு பண்ண அதை நான் ஊற்றி வச்சுட்டேன். இதை ஒரு 3 மணி நேரம் நம்ம நல்லா ஊற வைக்க போகிறோங்க. இந்த பொருளெல்லாம் நல்லா ஊறி நம்ம அதுக்கப்புறமா தான் இதை வச்சு செய்ய போகிறோம். அதனால் ஒரு 3 மணி நேரம் ஊற விட்டுருங்க. 3 மணி நேரம் கழித்து அதை நீங்கள் திறக்கும் போதே அப்படி ஒரு மணம் வரும் பாருங்கள். அந்த ஓமம், சீரகம், மிளகு எல்லாம் சேர்ந்து அப்படி ஒரு மணம் வரும். ஸோ இதை நாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம். இந்த ஊற வச்ச தண்ணியை சேர்த்தே தான் அரைக்க போகிறோம். ஊற வச்ச தண்ணி உங்களுக்கு பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ சுக்கு ஊற வைக்காமல் சுக்கு பொடி தான் இருக்குன்னா 1 ஸ்பூன் சுக்கு பொடி இப்போ இது கூட சேர்த்துக்கோங்க. என்கிட்ட சுக்கே இல்லை, 1 ஸ்பூன் நான் இஞ்சி சாறு தான் எடுத்து வச்சுருக்கிறேன்றவங்க 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சாறை இது கூட சேர்த்து எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக இந்த பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஊற வச்ச தண்ணி பற்றாமல் நான் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி ஸ்மூத் அப்படின்னு சொல்ல முடியாது, ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். இப்போ இதை நாம் ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏன் நான் கப்பில் அளக்க சொல்கிறேன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு டம்ளர் இல்லைன்னா கப்பில் இதை அளந்துக்கோங்க. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நாம் வெல்லம் எடுக்கணும், அதுக்காக தான். இல்லை நீங்கள் தோராயமாக தான் மெஷர் பண்ணிக்கணும். இந்த கப்பு ஓரளவுக்கு நம்ம மெஷரிங் கப் அளவுக்கு தாங்க இருக்குது. அதாவது மெஷரிங் கப்பாலேயே இது 1 கப் அளவுக்கு பேஸ்ட் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இந்த 1 கப்பு பேஸ்ட்டுக்கு நம்ம வெல்லம் எடுக்கணும். இதுக்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் 1 கப்பு நீங்கள் டம்ளரில் அளந்தாலும் சரி, கப்பில் அளந்தாலும் சரி, 1 பங்குக்கு 3/4 பங்கு வெல்லம் இடித்து சேர்க்கணும். அதனால் நான் 3/4 பங்கு வெல்லம் இடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த வெல்லத்தை சேர்த்து நாம் கரைச்சி எடுக்க போகிறோம். இந்த வெல்லத்தில் ஏதாவது இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும், தூசிகள், கற்கள் இருக்கலாம். அதனால் ஒரு 1/2 கப்பு தண்ணீர் சேர்த்து இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுக்க போகிறேன். வெல்லத்தை நாம் இப்போ பாகு எதுவுமே செய்யலை, நல்லா சூடு பண்ணி கரைச்சி தான் எடுக்க போகிறோம். இந்த தீபாவளி லேகியம் அப்படின்றது தீபாவளி அன்னைக்கு நம்ம நிறைய சாப்பிட்றோம் டைஜஷனுக்காக அப்படின்றதுக்காக மட்டுமே செய்யப்பட்டது இல்லைங்க. தீபாவளி நமக்கு ஐப்பசி மாதம் வரக்கூடியது, அதாவது அடைமழை காலத்தில் வரக்கூடியது.
இந்த அடைமழை காலத்தில் நமக்கு நிறைய நோய் தொற்றுகள் ஏற்படும் தண்ணீர்னாலெல்லாம். அந்த நோய் தொற்றுகள்லேருந்து நமக்கு தவிர்க்கிறதுக்காக தான் இந்த லேகியம் சாப்பிட்றது. ஸோ இதில் பல நன்மைகள் இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம கரைச்சி எடுத்த வெல்லத்தை நம்ம எந்த கடாய் வச்சு இந்த லேகியம் கிண்ட போகிறோமோ அதில் நீங்கள் வடிகட்டி எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவ்வளோ சூடாக இருக்குது. உடனே நம்ம வடிகட்டிட்டோம், அது கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ இதில் நாம் அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை சேர்த்து நாம் கிளற போகிறோம். இப்போ பாருங்கள், இதை அரைச்சி எடுத்த 1 கப் பேஸ்ட்டும் இதில் நாம் இப்போ சேர்த்துற போகிறோம். சேர்த்துட்டு பொறுமையாக நாம் கலக்கணும். சும்மா ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும் இதில். அப்போ அந்த இனிப்பு தெரியும் நமக்கு. அதுக்காக ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து பொறுமையாக நாம் கலந்துக்கிட்டே இருக்கணும். ரொம்ப ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க, வெள்ளைப்பாகு தெறிக்க ஆரம்பிக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறணும். கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷம் எடுக்குங்க இது கிளறி எடுக்கிறதுக்கு. இந்த லேகியம் இந்த பிள்ளை பெற்ற பெண்களுக்கு, அதாவது இப்போது டெலிவரி ஆகிருக்கும் இல்லையா, அந்த பெண்களுக்கு இந்த லேகியத்தை கொடுக்கலாம் தாராளமாக. அவர்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த நச்சுகள் வெளியேறும். அவங்களுக்கும் இந்த லேகியத்தை தருவாங்க. இந்த தென் தமிழகத்தில் இந்த லேகியம் செய்து இந்த மாதிரி டெலிவரியான பெண்களுக்கு கொடுப்பது வழக்கமாகவே இருக்குது. இப்போ எங்கள் ஊர் பக்கம், சிதம்பரம் பக்கம், அங்கெல்லாம் என்னென்னா நாட்டு மருந்து கடைகளில் நிறைய மருந்து பொருள் வாங்கி அதை இடித்து அதை நல்லா அம்மியில் அரைச்சி மருந்து குழம்புன்னு ஒன்று செய்வாங்க. அப்படி தான் எங்கள் அம்மாலாம் செய்து கொடுப்பாங்க. ஸோ ஒரு ஊர் பக்கம் ஒரு மாவட்டங்களில் பழக்கம் இருக்குது. இந்த லேகியம் பிள்ளை பெற்ற பெண்களுக்கு இந்த தென் தமிழகத்தில் கொடுக்குறாங்க அதிகமாக. ஸோ அவங்களுக்குமே இந்த லேகியம் அவ்வளோ சிறப்பாக செயல்படுது. தீபாவளி அன்னைக்கு இந்த லேகியத்தை எப்படி சாப்பிடணும் அப்படின்ற ஒரு முறையும் இருக்குதுங்க. அதை நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம கிளற அப்படியே திரண்டு வருது பாருங்கள், அல்வா பதத்துக்கு. இது போல் திரண்டு வரும். கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷம் எடுக்கும். இப்போ நாம் எடுத்த பொருள் அளவுக்கு மிகச்சரியாக 250 கிராம் லேகியம் கிடைக்கும் நமக்கு. இந்த 250 கிராம் லேகியம் தாராளமாக ஒரு 5 நபர் இருக்கக்கூடிய வீடுகளில், இல்லை ஒரு 2 ஃபேமிலிக்கு நாங்கள் சேர்த்து செய்கிறோம் அப்படின்னா தாராளமாக இதை செய்து வச்சுக்கலாம். தீபாவளிக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னமே நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாங்க. வெளியில் வைக்காதீங்க, கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வைங்க. இந்த அளவுக்கு திரண்டதுக்கப்புறமா 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே கொஞ்சம் காரத்தன்மை உடையது. அதனால் இந்த நெய் சேர்க்குறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தா போதுங்க. டேபிள் ஸ்பூனில் இல்லை, நம்ம டீஸ்பூனில் தான் சேர்த்துருக்கோம் நெய் மட்டும். இல்லைன்னா டேபிள் ஸ்பூன்னா 1 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதனால் இந்த நெய் சேர்த்து அதை நம்ம கிளறி எடுக்கிறோம். அப்படியே கடாயில் ஒட்டாமல் திரண்டு அல்வா பதத்துக்கு வந்துடும். அதை எடுத்து ஆற வச்சிடணும். இந்த தீபாவளி லேகியம் தீபாவளி அன்னைக்கு காலையிலே எண்ணெய் குளியல் எடுப்போம். இன்னுமே எல்லாருக்கிட்டையும் அந்த பழக்கம் இருக்குது தாங்க. காலையிலே எண்ணெய் குளியல் எடுத்ததுக்கப்புறம் வெறும் வயிற்றில் 1 ஸ்பூன் லேகியம் இதை சாப்பிட்டிங்கன்னா அன்றைய பொழுது நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் உங்களுக்கு வயிறுக்கு அவ்வளோ பிரச்சனை வராது. மேலும் இந்த சீசனில் வரக்கூடிய நோய் தொற்றும் நமக்கு வராது. நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். ஆற விட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் எடுத்த பொருளுக்கு நமக்கு 250 கிராம் லேகியம் கிடச்சிருக்குது. சுத்தமான டப்பாவில் போட்டு நீங்கள் ரெஃப்ரிஜிரேட் பண்ணிக்கோங்க. ரெஃப்ரிஜிரேட் பண்ணால் கூட ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் வச்சு நம்ம பயன்படுத்தலாம். வெளியே வச்சிங்கன்னா ஒரு 3-4 நாள் வச்சு பயன்படுத்தலாம். தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் சாப்பிடணும்னு இல்லைங்க. வயிறு சரியில்லாதப்போ இல்லை நோய் தொற்று இருக்கிறப்போ காலங்களில் நாம் இதை பயன்படுத்தலாம். உங்களுக்கு இந்த தீபாவளி லேகியம் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி.